the data, you can do it in 2 steps. ஒன்று வந்து database migration assistantனு ஒரு tool தான் வந்து அசஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். தென் database migration serviceனு ஒரு டூல் இருக்குது. 2 டிஃப்ரெண்ட் டூலை வந்து 2 டிஃப்ரெண்ட் மாடியூல்னு சொல்லலாம் யூஸ் பண்ணி தான் நீங்கள் டேட்டாபேஸை வந்து மைக்ரேஷன் பண்ணுவீங்க. ஸோ இது அசிஸ்டன்ட் ஆர் அசஸ்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். தென் database migration service, இது வந்து ஆக்சுவல் மைக்ரேஷனுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடிய சர்வீஸ் இது. ஸோ இதை வந்து மல்டிபிள் டிஃப்ரெண்ட் டேட்டா சோர்சஸ்ல இருந்து, ஆர் டேட்டா சோர்ஸ்னு சொல்லக்கூடாது, டேட்டாபேஸ் சோர்சஸ்ல இருந்து அஷ்யூர் டேட்டா பிளாட்ஃபார்முக்கு மைக்ரேட் பண்ணக்கூடிய டூல் from multiple data sources, and again with minimal downtime, or even you can do it online migration கூட ஃபுல்லாகவே பண்ணலாம் end to end. பட் ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடிய டேட்டாபேஸ், ரொம்ப நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் நடந்துட்டு இருக்கக்கூடிய டேட்டாபேஸ் வந்து அப்ளிகேஷன் கனெக்ட் ஆகிட்டு ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா தேர் ஆர் லாட் ஆஃப் சேலஞ்சஸ் வித் தட். ஸோ அதனால டவுன் டைம் வாங்கிட்டு ஒரு மெயின்டெனன்ஸ் விண்டோவில் வந்து மைக்ரேட் பண்ணுறது ஆல்வேஸ் ரெக்கமெண்டட். ஸோ உங்களுக்கு வந்து இங்கே ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து நிறைய ரிப்போர்ட்டிங்கே ஜென்ரேட் பண்ணிக்கலாம். யூ கேன் கிரியேட் a lot of assessment or reporting thing, you can just do it. இதுல நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸும் வரும். என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து இப்போ டெஸ்டினேஷன்ல மிஸ் ஆகுது, என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டிஸ் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஸோ இப்போ கரண்டா இருக்கிற ஸ்கீமால ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, அந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் மைக்ரேஷன் நீங்க பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ரெடினஸ் செக் எல்லாமே இதிலே கொடுத்துருவாங்க. ஸோ லெட் மீ ஆல்சோ ஷோ யூ கப்புள் ஆஃப் திங்ஸ். ஸோ ஆன்லைன் மைக்ரேஷனும் பண்ண முடியும், ஆஃப்லைன் மைக்ரேஷனும் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து இதை கண்டினியூஸாக சிங்க் பண்ணுற மாதிரியும் சிங்க் பண்ணலாம், ஆர் எல்ஸ் யூ கேன் டூ இட் ஃபார் ஒன் டைம் மைக்ரேஷனும் பண்ணலாம். ஸோ ஆன்லைன் கண்டினியூஸ் சிங்க் ஆப்ஷனும் இருக்கு, ஆர் ஆஃப்லைனில் வந்து ஒன் டைம் மைக்ரேஷனும் பண்ணலாம், ஆர் யூ கேன் ஆல்சோ டூ அ maintenance window, you can just do this. ஸோ இதில் கம்பேரிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் கனெக்ட் பண்ண முடியும் சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆரக்கிள் வந்து இந்த அஷ்யூர் சீக்வல் டேட்டாபேஸ், இந்த டேட்டாபேஸ் மைக்ரேஷன் சர்வீஸில் தனியாக வராது, இதுக்கு தனியாக டூல் வந்து டேட்டா ஸ்டூடியோவில் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ சோர்ஸ் சப்போர்ட்டட் என்னென்ன டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் அப்படின்றது வந்து நெட்லேருந்து உங்களுக்கு எடுத்துறேன். அஷ்யூர் டேட்டாபேஸ் மைக்ரேஷன் சினாரியோ கரண்ட்டாக என்னென்ன, ஏன்னா இது வந்து நிறைய அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க, உங்களுக்கு வந்து சப்போர்ட்டட் சினாரியோஸ் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கு. ஸோ வி கேனாட் சே தட் என்னென்ன இன்னைக்கு டேட்ல வந்து they might have added additional support also. ஸோ இந்த சோர்ஸ்லேருந்து உங்களால் ஆன்லைன் ஆஃப்லைன் மைக்ரேஷன் வந்து பண்ண முடியும். ஸோ யூ கேன் ஜஸ்ட் ஹேவ் திஸ் ஃபார் ரெஃபரன்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் மெஜாரிட்டி ஆஃப் த யூஸ் கேசஸ் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டடாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஆரக்கிள் இருந்து இந்த டூல் யூஸ் பண்ணி மைக்ரேஷன் பண்ண முடியாது, பட் ஆரக்கிள் வந்து நான் உங்களுக்கு டேட்டா ஸ்டூடியோவில் ஒரு டூல் காமிச்சேன் இல்லைங்களா, அது மூலயமா நீங்கள் யூ கேன் மைக்ரேட் ஃப்ரம் ஆரக்கிள், அந்த எக்ஸ்டென்ஷன் மூலயமா. பட் இந்த டூலில் வந்து நேட்டிவாக உங்களுக்கு வந்து ஆரக்கிள் சோர்ஸை வந்து நீங்கள் மைக்ரேட் பண்ண முடியாது. ஸோ தட் இஸ் தேர் ஹியர். ஓகே, ஸோ இது மைக்ரேட் பண்ண முடியாது. அகெயின் சீக்வல் விஎம்க்கும் நீங்கள் வந்து மைக்ரேட் பண்ண முடியாது. பட் இந்த இடத்துல கவனிச்சிங்க அப்படின்னா யூ ஹேவ் ஆப்ஷன் டு மைக்ரேட் டுவர்ட்ஸ் PostgreSQL. ஸோ ஈவன் வந்து இந்த டூலை யூஸ் பண்ணி நாட் ஒன்லி அஷ்யூர் டேட்டாபேஸ்க்கு மைக்ரேட் பண்ணுறது மட்டும் கிடையாது, ஈவன் உங்களுடைய அமேசான் ஆர்டிஎஸ்ல இருக்கக்கூடிய டேட்டாபேஸஸை கூட நீங்கள் மைக்ரோசாஃப்ட்டுக்கு வந்து கொண்டு வரலாம். ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க, அமேசான் ஆர்டிஎஸ்ல நீங்கள் MySQL இருக்கு அப்படின்னா அதை டேரெக்டாக அஷ்யூருக்கு கொண்டு வரணும் அப்படின்னா அஷ்யூர் டேட்டாபேஸ் ஃபார் MySQLக்கு டேரெக்டாக மைக்ரேட் பண்ணிக்கலாம் இதே சேம் டூலை யூஸ் பண்ணி. சேம் அதே மாதிரி ஃப்ளெக்சிபிள் சர்வர் ஆப்ஷன், சிங்கிள் சர்வர் ஆப்ஷன், ஈவன் MongoDB டு Cosmos DB மைக்ரேஷன், இது எல்லாமே வந்து இந்த டூல்லே உங்களால் சப்போர்ட் மைக்ரேஷன் சினாரியோஸ் வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ என்னென்ன விஷயங்கள் வந்து சப்போர்ட்டட், எதுலாம் ஆல்ரெடி ஜென்ரல் அவைலபிலிட்டி இருக்குன்னு பார்த்துக்கங்க. ஸோ இது வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். சரி, நீங்கள் ஆன்லைனில் மைக்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதுவும் நீங்கள் பார்த்து வச்சுங்க. நான் அந்த டேபிள் காப்பி பண்ண போகிறதில்ல, பட் இது வந்து ஆஃப்லைன் சப்போர்ட் எது இதெல்லாம் இருக்குது, ஆன்லைன் சப்போர்ட் எது இதெல்லாம் இருக்குன்றதை பாருங்கள். ஜஸ்ட் 1 செகண்ட்.
ஸோ இதில் கீழே ஸ்க்ரால் டவுன் பண்ணீங்க அப்படின்னா யூ ஹேவ் த ஆப்ஷன் டு ஃபைண்ட் அவுட் ஆன்லைன் ஆஃப்லைன் மைக்ரேஷனில் என்னென்ன டிஃப்ரெண்ட் சினாரியோஸ் வந்து சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போ கஸ்டமர் கூட பேசும்போது யூ நீட் டு இன்ஃபார்ம் தம் தட் தேர் ஆர் அவுட்டேஜஸ் டவுன் டைம் நீடட் ஃபார் சர்டைன் சினாரியோஸ். பட் நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக வென்எவர் ஐ டாக் டு கஸ்டமர்ஸ், அவங்களுடைய டேட்டா பேஸ் அவங்களுடைய அப்ளிகேஷன் வந்து எந்த அளவுக்கு சென்சிட்டிவ், எந்த அளவுக்கு வந்து யூசேஜ் இருந்துகிட்டே இருக்கும், இப்போ நிறைய ட்ரான்சாக்ஷன் நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னா ஐ ஆல்வேஸ் ப்ரிஃபர் டு கோ வித் டவுன் டைம் விண்டோ வாங்கிட்டு ஈவன் இஃப் இட் சப்போர்ட்ஸ் நேட்டிவ்லி அந்த ஆப்ஷனை வந்து நான் ஐ கோ வித் மெயின்டெனன்ஸ் விண்டோ வாங்கிட்டு மைக்ரேட் பண்ணால் the சக்ஸஸ் ரேஷியோ வில் பி மச் ஹையர். ஓகே, இது நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். இது என்னென்ன ஆப்ஷன்ஸ் வருது கிராஃபிக்கலாக போயிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம அசஸ்மெண்ட் டூல் இன்ஸ்டால் பண்ணுவோம். தென் வி வில் கோ ஃபார் மைக்ரேஷன் டூல். நீங்கள் டைரெக்டாக போயிட்டு உங்களுடைய அஜூர் கன்சோல்ல இருந்து டவுன்லோட் பண்ணலாம், இல்லை நீங்கள் டேரெக்டாக இன்டர்நெட்டில் போயிட்டு டவுன்லோட் பண்ணாலும் டவுன்லோட் பண்ணலாம். ஈவன் உங்களுடைய டேட்டா ஸ்டூடியோவில் இந்த டூல் வந்து இன்பில்ட்டாகவே உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஓகே, யூ கேன் ஜஸ்ட் டவுன்லோட் இட். ஸோ அவங்க கிளியராக சொல்கிறாங்க பாருங்கள், இட் இஸ் யூஸ்ட் ஃபார் அப்கிரேடிங் டு அ மாடர்ன் டேட்டா பேஸ் பிளாட்ஃபார்ம். அதில் என்னென்ன கரண்ட்டாக ப்ராப்ளம்ஸ் இருக்குது, கம்பேட்டபிலிட்டி இஷ்யூஸ் இருக்குது, என்னென்ன ஃபீச்சர்ஸ் ஒர்க் ஆகும் ஒர்க் ஆகாது அப்படின்றத ரெடிமேடாக உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ டேட்டா பேஸ் மைக்ரேஷன் அசிஸ்டன்ட் அப்படின்றது இட் இஸ் எ அசஸ்மெண்ட் டூல். அண்ட் அதில் வந்து என்ன மாதிரியான அசஸ்மெண்ட் இருக்குன்றதை இப்போ பார்க்கலாம். ஸோ இதில் ரெண்டு விஷயம் சொல்கிறாங்க. மெயினாக வந்து உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ரிலையபிலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் என்னென்ன கிடைக்குன்ற டீட்டெயில்ஸ் கொடுக்குறாங்க, ரெக்கமெண்டேஷன்ஸ். ப்ளஸ் உங்களுக்கு ஸ்கீமாவையும் மைக்ரேட் பண்ணுறாங்க, டேட்டாவையும் மைக்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அன்கன்டைன்ட் ஆப்ஜெக்ட்ஸை கூட அது மூவ் ஆகும். ஸோ கண்டென்ட் இருக்கிறதையும் மூவ் பண்ணும், as well as it will also move the complete source server வந்து டார்கெட்டுக்கு மூவ் பண்ணிக்கலாம். So let's go and run that tool and then I'll show you what are the options available. ஓகே, இதில் வந்து .NET framework 4.8 கேட்குறாங்க. ஸோ let's go and do that. ஸோ நம்மளுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் வந்து டிஃபால்ட்டாக என்ன .NET framework வருதுன்னு பாருங்க. இன்கேஸ் அது டிஃபால்ட்டாக கிடைச்சது அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கோ ஃபார் தேட். இது வந்து 4.7 வருது. லெட்ஸ் see. அவங்க என்ன கேட்டாங்க, 4.8 கேட்குறாங்க. ஓகே, தென் we need to upgrade that. ஸோ அது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இந்த கம்பேட்டபிலிட்டி அந்த ப்ரீ ரெக்வசைட்லாம் பார்த்துக்குங்க. ஓகே, ஸோ என்னென்ன டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குன்ட்டு. க்ளோஸ் திஸ். ஓகே, இன்ஸ்டால் பண்ணிடலாம் .NET உடைய பேக்கேஜை. Let me close this console. ஸோ இதில் ப்ரீ ரெக்வசைட் போயிட்டு இதில் பாருங்கள் முதல்ல. ஓகே, என்னென்ன டிஃப்ரெண்ட் இன்ஸ்டால் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் கொடுத்துருப்பாங்க, எந்த சைஸ் என்ன அப்படின்றதெல்லாம். ஸோ இதை .NET அப்கிரேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஈவன் வந்து 5.8க்கே அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, 6க்கும் அப்கிரேட் பண்ணால் பெட்டர்னு சொல்கிறாங்க. ஸோ தட் யூ கெட் அடிஷ்னல் அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ். பட் இதில் சப்போர்ட்டட் இது கிளியராக கொடுத்துட்டாங்க பாருங்க. சோர்ஸ் என்னென்ன சப்போர்ட்டட், டெஸ்டினேஷன் என்னென்ன சப்போர்ட்டட். அதாவது நம்ம நிறைய வேரியஸ் ஃப்ளேவர்ஸ் இருக்கு. இப்போ நம்ம டேட்டாபேஸ் மைக்ரேஷன் அசிஸ்டன்ட்லேயே நிறைய டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இன்கேஸ் நீங்க ஒரு லெகசி மைக்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா இதோடைய ப்ரீவியஸ் வெர்ஷன் கூட நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு அதை யூஸ் பண்ணி நம்ம மைக்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன்ல இப்போ கரண்ட் வெர்ஷன் நம்ம யூஸ் பண்ற வெர்ஷன்ல என்னென்ன சோர்ஸ் சப்போர்ட்டட், டெஸ்டினேஷன் சப்போர்ட்ன்றதை கிளியராக லிஸ்ட் டவுன் பண்ணிட்டாங்க.
இதை வந்து நீங்க wrap பண்ணி பார்த்துங்க. So these are the flavors supported, source and destination. ஆல்மோஸ்ட் பழைய வெர்ஷன்ல இருந்தே இருக்கு. 2008 R2ல இருந்தே சப்போர்ட் பண்றாங்க, which is very good. ஓகே, let's see .NET framework install ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். So let this get installed. சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நாட் எ வெரி ஹெவி சிஸ்டம்லாம் தேவையில்லை. ஓகே, யூ ஜஸ்ட் நீட் நார்மல் சர்வர்லேயே இன்ஸ்டால் பண்ணலாம். யூ கேன் ஆல்சோ இன்ஸ்டால் இட் ஆன் கிளைண்ட், பட் மோஸ்ட்டாக வந்து ரியல் டைமில் வந்து யூ வில் கெட் சர்வர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் கிடைக்கும். ஃபைன். இப்போ இதில் என்ன டேட்டா இருக்குன்றதை பார்ப்போம். இது வந்து நம்ம ஆன் ப்ரெம் சர்வராக கன்சிடர் பண்ணிட்டு இதில் வந்து டேட்டா பேஸஸ் தான் கிரியேட் பண்ணியிருக்கோமான்னு பார்க்கலாம். ஸோ கனெக்ட் டு டேட்டா பேஸ் இன்ஜின், நம்மளுடைய லோக்கல் சர்வரை கனெக்ட் பண்ணிப்போம். ஓகே, இந்த லோக்கல் சர்வரில் ஏதாவது டேட்டா பேஸ் இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, ஸ்டான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் சர்வீஸ் DB1. இதில் எதுவும் நம்ம டேபிள் எதுவும் கிரியேட் பண்ணலை. லெட்ஸ் ட்ரை டு கிரியேட் அ டேபிள். So you can give the schema whatever you want to. Okay. Setup has to update all the files. Okay, இது எல்லாமே அப்டேட் பண்ணணும்னு சொல்றாங்க, including management studio. Okay, just let me give it a okay, fine. Let's save this. Stan October weekdays batch. Okay, இதில் டேட்டா அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். லெட் மீ கிளஸ் கோ அண்ட் சே எஸ். இதுதான் க்ளோஸ் பண்ணிட்டு கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே, அதுவும் க்ளோஸ் ஆயிடுச்சு. லெட்ஸ் கம்ப்ளீட் திஸ். ஸோ உங்களுடைய டேட்டாபேஸ் மைக்ரேஷன் அசஸ்மெண்ட்டுக்கும் டேட்டாபேஸ் மைக்ரேஷன் சர்வீஸ் டூலுக்கும் வந்து .NET framework 4.8 வந்து ப்ரீ ரெக்வசைட்டாக இருக்குது. அதனால தான் இது இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கோம். ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் டிஃபால்ட்டாக 4.7 கொடுக்குறாங்க. ஸோ தட் இஸ் நாட் இனஃப் ஃபார் த வெர்ஷன். நம்ம யூஸ் பண்ணுற வெர்ஷனுக்கு அது சப்போர்ட் இல்லை. இன்கேஸ் நீங்கள் ஓல்டர் வெர்ஷன் போய் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ தட் வில் சப்போர்ட் த எக்ஸிஸ்டிங் 4.7 .NET framework. ஓகே, அட் லாஸ்ட் இன்ஸ்டலேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் அதை ப்ரோக்ராம் போயிட்டு கண்டுபிடிச்சி நீங்கள் அதை அந்த இன்ஸ்டலேஷனை வந்து நீங்கள் டெர்மினேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தட் இஸ் ஆல்சோ குட் ஆப்ஷன். பட் அது நமக்கு டாஸ்க் மேனேஜரில் காமிக்கல. வி மைட் ஹவ் ரன் ப்ராசஸ் அந்த ஹேண்டில் வந்து ரன் பண்ணி பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னென்ன ப்ராசஸ் ரன் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. பட் தட் இஸ் கோயிங் டு டேக் சம் டைம். பட் அதுக்கு இது பெட்டர் டேரெக்டாக ஒரு சின்ன டெஸ்ட் டெமோன்றதால வி ஹவ் ரீஸ்டார்டட் இட். ரியல் டைமில் நம்மளால் ரீஸ்டார்ட் பண்ண முடியாது. அந்த டைமில் we have to go and find out which process is blocking. அந்த ப்ராசஸை டெர்மினேட் பண்ணிட்டு கில் பண்ணிட்டு we should have continued the installation. Okay, fine. Let me minimize this. Backup என்னாச்சுன்னு பார்க்கலாம். Still in progress. View details. Okay, fine. Let it complete.
ஸோ டேட்டா ஸ்டுடியோ போனால் அங்கேயுமே அதுலேயுமே வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது பேக்கப் எடுக்கிறதுக்கு. யூ கேன் ஆல்சோ யூஸ் தட். பட் ஃபார் நவ் லெட்ஸ் ஃபோக்கஸ் ஆன் அஷ்யூர் பேக்கப். இதில் எக்ஸ்டென்ஷன்ஸ் போனீங்க அப்படின்னா பேக்கப் இதில் கொடுக்குறேன். ஓ ஓகே ஓகே, பாசிபிளி இதில் இருக்கிற ரன் டைம் இன்ஸ்டலேஷன் தான் நமக்கு இட் மைட் ஹவ் பிளாக்ட் அஸ். இதில் .6 ரன் டைம் வந்து இன்ஸ்டாலேஷன் ரன் ஆகிட்டு இருந்திருக்கு. மேபி இதுதான் வந்து கான்ஃப்ளிக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் see. So in that case, we will be able to install. ஓகே, கம்ப்ளீட் ஆயிடுச்சு, ஃபைன். ஓகே, அந்த கான்ஃப்ளிக்ட் தான். ஸோ டேட்டா ஸ்டுடியோவில் வந்து நம்ம ஒரு இன்ஸ்டலேஷன் ட்ரிகர் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த இன்ஸ்டலேஷன் தான் இது கூட கான்ஃப்ளிக்ட் ஆகிட்டு இருந்திருக்கு. ஓகே ஃபைன், நவ் வி ஆர் குட். ஓகே, அதுக்கும் ரீஸ்டார்ட் கேட்குறாங்க. லெட்ஸ் கோ அண்ட் டூ தட். ஸோ மேபி வந்து அந்த .NET 6 ரன் டைம் இன்ஸ்டால் பண்ணதுக்கு வந்து ஒரு ரீபூட் பெண்டிங்காக இருந்திருக்கும். ஸோ அந்த டாஸ்க் கம்ப்ளீட் ஆகாமல் இருந்ததால நமக்கு 4.8 வந்து இன்ஸ்டால் பண்ண முடியல. நம்ம டேட்டா ஸ்டுடியோக்குள்ளே வந்து அந்த அந்த வெர்ஷன் ஆஃப் ஆரக்கிளுக்கு ஒரு டேட்டாபேஸ் அசஸ்மெண்ட் இன்ஸ்டால் பண்ண உடனே அது .NET 6 ரன் டைம் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு, அந்த பிளகின், அந்த எக்ஸ்டென்ஷன். So let's see, let's wait for that to complete. Okay, let me log in again. Okay, let's go and try and install the database migration assistant. So the downloads lab, go to the database migration assistant downloadable. You can close all these things. போயிட்டு இந்த டூல் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இந்த டூல் வழியாக தான் நம்ம அசஸ்மெண்ட் பண்ண போகிறோம். இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இன்ஸ்டால் ஆயிருக்கு, ஃபங்க்ஷன் இன்ஸ்டால் ஆயிருக்கு, என்ன மாதிரி ஸ்கீமா இருக்குது, என்னென்ன லாகின்லாம் கன்ஃபிகர் பண்ணியிருக்கோன்றதெல்லாம் வேலிடேட் பண்ணி உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் மாதிரி கிடைச்சிரும். இந்த ரிப்போர்ட், இந்த அசஸ்மெண்ட் ரிப்போர்ட்டை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, டைரெக்டாக கொண்டு போயிட்டு உங்களுடைய மைக்ரோசாஃப்ட் அஷ்யூர் கன்சோலில் ஒரு ரிப்போர்ட்டாக சேவ் பண்ணாலும் சேவ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து அஷ்யூர் மைக்ரேட்னு ஒரு டூல் இருக்குது. அந்த டூலில் டேட்டாபேஸ் செக்ஷனில் வந்து இது ஒரு ப்ராஜெக்டாக வந்து உங்களுக்கு அப்லோட் ஆகும். ஸோ இதில் டேட்டாபேஸை மைக்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு தனியாக ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இந்த DMA டூல் டவுன்லோட் பண்ணோம் இல்லைங்களா, இப்போ இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம்ல, அந்த டூலை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களுக்கு அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் கிடைக்கும். தென் செகண்ட் ஸ்டெப் வந்து யூ கேன் கோ அண்ட் ஸ்டார்ட் டூயிங் த மைக்ரேஷன். ஸோ இதுதான் 2 ஸ்டெப் ப்ராசஸ். இப்போ இந்த அசஸ்மெண்ட் ப்ராசஸில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து வி கேன் ஜஸ்ட் கோ அண்ட் கிரியேட் அ அசஸ்மெண்ட். ஸோ 2 ஸ்டெப் இது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து அசஸ்மெண்ட் ஸ்டெப். இதில் வந்து DB மைக்ரேஷன் அசஸ்மெண்ட் அப்படின்னு சும்மா கொடுத்துட்றேன். ஸோ எங்கேருந்து அசஸ்மெண்ட் பண்ண போறீங்க, உங்களுடைய டேட்டாபேஸ் இன்ஜினா இல்லை இன்டெகிரேஷன் சர்வீசஸ் மைக்ரேட் பண்ண போறீங்களான்னு கேட்குறேன். நான் டேட்டாபேஸ் இன்ஜினை மைக்ரேட் பண்ண போறேன்னு சொல்றேன். ஸோ இது AWS RDSல இருக்க டேட்டாபேஸை மைக்ரேட் பண்றீங்களா இல்லை SQL மைக்ரேட் பண்றீங்களான்னு கேட்குறாங்க. நான் SQL சர்வர்னு சொல்லிடுறேன். டெஸ்டினேஷன் வந்து அஷ்யூர் SQLக்கு மைக்ரேட் பண்றீங்களா இல்லை மேனேஜ்டு இன்ஸ்டன்ஸ்க்கு பண்றீங்களா இல்லை SQL சர்வருக்கு பண்றீங்களான்னு கேட்குறாங்க. ஸோ நிறைய 4 ஆப்ஷனுமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ SQL சர்வர் ஆன் அஷ்யூர் VM பண்ணலாம், டேட்டாபேஸ் மேனேஜ் இன்ஸ்டன்ஸும் பண்ணலாம், SQL டேட்டாபேஸும் பண்ணலாம். இன்கேஸ் நான் SQL டேட்டாபேஸ் மைக்ரேட் பண்றேன் அப்படின்னா ஐ கேன் ஜஸ்ட் செலக்ட் SQL டேட்டாபேஸ் கொடுத்துட்டு இப்போ 2 ஸ்டெப் நடக்க போகுது. என்னென்ன ஃபீச்சர்ஸ் ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் வந்து ஆன் ப்ரமைசஸில் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், அந்த ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கிளவுட்ல சப்போர்ட்டடா இல்லையான்றது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் கோ அண்ட் டாக் டு யுவர் டேட்டாபேஸ் அப்ளிகேஷன் ஓனர்கிட்ட பேசிட்டு யூ கேன் கோ அண்ட் கன்ஃபார்ம் பேக். இந்த ஃபீச்சர்ஸ்லாம் கன்ஃபார்மாக வேணுமா வேணாமான்ட்டு நம்ம இப்போ இந்த டேட்டாபேஸ் தான் மைக்ரேட் பண்ண போகிறோம்னு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஸ்டான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ் DB01, அதில் தான் கண்டென்ட் இருக்குது. இது நான் எம்டி டேட்டாபேஸ் தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டேட்டாபேஸை செலக்ட் பண்ணிவிட்டு அசஸ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த அசஸ்மெண்ட்டில் நமக்கு ரிப்போர்ட் கிடைச்சிரும், என்னென்ன ஃபீச்சர்ஸ் ஃபங்க்ஷனாலிட்டிஸ், என்னென்ன கான்ஃப்ளிக்ட் வரும், கம்பேட்டபிலிட்டி இஷ்யூஸ் என்னென்ன இருக்குன்ட்டு. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ட்ரேஸ் ஃபிளாக் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் மட்டும் உங்களுக்கு வந்து பப்ளிக் கிளவுடில் வந்து அன்சப்போர்ட்டட்னு சொல்கிறாங்க.
இந்த ட்ரேஸ் ஃபிளாக் வந்து உங்களுக்கு வேணுமா என்னன்றதை வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு உங்க ஆர்கனைசேஷன்ல வந்து இது பரவாயில்ல, இது இட் இஸ் நாட் நீடட் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் ஸ்கிப் தட் அண்ட் கோ ஆன் டு இட். ஏன்னா இது வந்து டிரான்சாக்ட் எஸ்கியூஎல், இது லேட்டஸ்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. இது வந்து ஓல்டர் வே ஆஃப் ட்ரேசிங் த ஸ்டஃப். இன்கேஸ் ஏதாவது பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸ் இருக்கு அதெல்லாம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு இந்த ட்ரேஸ் ஃபிளாக் யூஸ் பண்ணுவாங்க. பட் இது வந்து பப்ளிக் கிளவுட்ல வந்து நிறைய புது ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு, நேட்டிவ் ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு. இந்த ஃபீச்சர் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா யூ கேன் கோ அண்ட் அப்லோட் இட் டு அஷூர் மைக்ரேட் கன்சோல். இப்போ இந்த கன்சோல்ல நான் டைரக்ட் லாகின் பண்ணிட்டு யூ கேன் ஜஸ்ட் அப்லோட் த அசஸ்மெண்ட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கிளவுட் டு கிளவுட் பண்றதுனால இது ஸ்கேன் பண்றோம். இது ஆன் பிரem டு கிளவுட் இது கிளவுட் டு கிளவுட்லாம் இல்லைங்க. இது வந்து ஒரு ஆன் பிரமைசஸ் விண்டோஸ் சர்வர், ஒரு எஸ்கியூஎல் சர்வர்ல இருந்து கிளவுட் பண்ற அதே ப்ரொசீஜர் தான். இந்த சர்வர் வந்து நீங்க கனெக்ட் பண்றீங்க ரிமோட்ல கனெக்ட் பண்ணிட்டு இந்த சர்வர்ல இருக்கக்கூடிய லோக்கல் சர்வர்ல இருக்க டேட்டா பேஸ் தான் நான் வந்து மைக்ரேட் பண்றேன். இந்த சர்வர் வந்து யூ அசியூம் தட் இட் இஸ் இன் சர்வர். ஓகே, இது வந்து எந்த பப்ளிக் கிளவுட்ல இருக்குன்றதுல நீங்க இம்மெட்டீரியல் அது. ஓகே ஓகே. ஸோ இதில் எதுவும் கம்பேட்டபிலிட்டி இஷ்யூஸ் எதுவுமே அவங்க கொடுக்கல. ஸோ பேரிட்டி இஷ்யூஸ் மட்டும் தான், ஃபீச்சர் மட்டும் தான் ஒன்று மிஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. தெர் இஸ் நோ இஷ்யூஸ் வித் த கம்பேட்டபிலிட்டி. இதை நீங்கள் அப்லோட் டு அஷூர் மைக்ரேட் கொடுத்தீங்க அப்படின்னா எந்த அக்கௌண்ட்டில் வந்து இந்த டேட்டா டீட்டெயில்ஸ்லாம் அப்லோட் பண்ணுன்றது கொடுத்துக்கலாம். ஸோ இன்கேஸ் நான் என்னுடைய அக்கௌண்ட்டில் நான் இந்த டீட்டெயில்ஸ்லாம் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா ஐ ஹேவ் டு கிவ் த லாகின். பட் அந்த லாகின் நான் அதை கொடுக்கல. ஐம் நாட் கோயிங் டு கிவ் தட். ஸோ லெட் மீ கோ டு செகண்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப்பில் வந்து ஆக்சுவல் மைக்ரேஷன் பண்ண போகிறோம். இது வந்து ஸ்டான் டிபி மைக்ரேஷன் 01 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ ஆன் ப்ரெமைசஸ்ல இருக்கக்கூடிய சீக்வல் சர்வர் தான் நம்ம மைக்ரேட் பண்றோம். ஸோ இந்த சீக்வல் சர்வரை செலக்ட் பண்ணிட்டு டெஸ்டினேஷன் வந்து எங்க மைக்ரேட் பண்ண போறீங்கன்றதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுல வந்து ஸ்கீமாவை மட்டும் மைக்ரேட் பண்ண போறீங்களா இல்ல டேட்டா மட்டும் பண்ண போறீங்களா இல்ல ரெண்டுமே சேர்த்து பண்ண போறீங்களான்னு கேட்கறாங்க. நான் ரெண்டுமே பண்ண போறேன். ஸ்கீமான்றது நம்ம கொடுத்துருக்க அந்த சோர்ஸ், அந்த ஸ்கெலிட்டன் எத்தனை ரோஸ் இருக்கணும், எத்தனை காலம் இருக்கணும், அது என்னென்ன கேரக்டர்ஸா நியூமரிக்கா என்னென்ன கொடுத்துருக்கோமோ அந்த ஃபீல்டு தான் ஸ்கீமான்றது. டேட்டான்றது நம்ம ஆக்சுவலாக ஆட் பண்ண டேட்டா கண்டென்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்க்ரீமா தான் மைக்ரேட் ஆகும், அதுக்கப்புறம் தான் டேட்டா வந்து உங்களுக்கு மைக்ரேட் ஆகும். ஸோ லெட் சி ஒன் பை ஒன். ஸோ சோர்ஸ் அந்த லோக்கல் மெஷினை வந்து கனெக்ட் பண்ணிக்கங்க. எந்த சர்வரோ அந்த சர்வர் டீடைல்ஸ் ஐபி அட்ரஸோ இல்லை நேமோ கொடுத்து யூ கேன் கனெக்ட் டு தட். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு டேட்டா பேஸும் காமிக்கிறாங்க. நீங்கள் எது செலக்ட் பண்ணி மைக்ரேட் பண்ண போறீங்கன்னு கேட்குறாங்க. இது ஃபர்ஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அசஸ்மெண்ட் பண்ணணும்னா அசஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். பட் நான் அசஸ்மெண்ட் ஆல்ரெடி பண்ணிட்டேன். ஓகே, ஐ டோன்ட் வாண்ட் டு கோ வித் ஒன் மோர் அசஸ்மெண்ட். கிளிக் நெக்ஸ்ட். வந்து சோர்ஸ் கேட்குறாங்க. ஓகே, டார்கெட் சர்வர், ஓ சாரி, இது டார்கெட் கனெக்ட் டு டார்கெட் கேட்குறாங்க. டார்கெட் வந்து நீங்கள் எந்த இதுக்கு மைக்ரேட் பண்ண போறீங்கன்றதை கொடுத்துக்கலாம். யூ கேன் மைக்ரேட் டு மேனேஜ் இன்ஸ்டன்ஸ்க்கும் போகலாம், ஆர் எல்ஸ் யூ கேன் கோ ஃபார் அஷ்யூர் டேட்டாபேஸ். இப்போ இந்த ஸ்டாண்ட் டிபி லெட்ஸ் சே இதுக்கு நம்ம மைக்ரேட் பண்ணணும்னு எடுத்துக்கலாம். இதுக்கு இது ஜியோ ரெப்ளிகா, இது அந்த இதை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அது ஆல்ரெடி ஜியோ ரெப்ளிகா கான்ஃபிகர் ஆகிட்டு இருந்ததுல. ஸோ இதில் நம்ம டேட்டாபேஸ் சர்வர் நேமை காப்பி பண்ணிக்கங்க. ஸோ எந்த சர்வர்லேருந்து மைக்ரேட் பண்ணுறீங்களோ அந்த சர்வரை வந்து இதில் அலோவ் பண்ணிக்கங்க. அப்போ தான் அது சோர்ஸ்லேருந்து காப்பி பண்ண முடியும். ஸோ இந்த ஐபி வந்து ஆட் ஆயிருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். 20 232 212 254. ஓகே, நேற்றே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ வி ஆர் குட். ஸோ இதில் போயிட்டு அந்த டெஸ்டினேஷன் சர்வருடைய டீட்டெயில்ஸ் அங்கே கொடுத்துருங்க. ஸோ இதில் வந்து என்ன டைப் ஆஃப் ஆத்தென்டிகேஷன் யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ சீக்வல் கொடுத்துருந்தா சீக்வல், விண்டோஸ் ஆக்டிவ் டைரக்டரினா விண்டோஸ் ஆக்டிவ் டைரக்டரி, ஆர்எல்ஸ் லோக்கல் க்ரெடென்ஷியல்னா லோக்கல் க்ரெடென்ஷியல் கொடுத்துங்க. பட் இந்த இடத்துல நம்ம ஃபார் திஸ் கியூ. ஓகே, ஸோ இதில் வந்து ரெண்டு இது காமிக்கிறாங்க. எந்த இதுக்கு மைக்ரேட் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. நான் செகண்ட் ஸ்டாண்ட் டிபி 002க்கு மைக்ரேட் பண்ணுறேன். கிளிக் நெக்ஸ்ட். ஸோ அந்த ஸ்டாண்ட் டிபி 002ல வந்து என்னென்ன கண்டென்ட் இருக்குன்றத உங்களுக்கு இந்த இடத்துல காமிச்சிடுறேன் பிஃபோர் மைக்ரேஷன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் இந்த பர்டிகுலர் டேபிள் இருக்குன்னு காமிக்கிறாங்க. பட் நான் அதை மைக்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி டெஸ்டினேஷனில் என்ன இருக்குன்றதை காமிச்சிடுறேன் லைவா. Okay, I want to connect to this machine.
ஓகே, ஸோ இதில் வந்து அந்த செகண்ட் டேட்டா பேஸில் வந்து தெர் இஸ் நோ கண்டென்ட். இதில் வந்து எந்த ஒரு டேபிளும் இல்லை. ஸோ இதில் எதுவுமே டேபிளே இல்லை. ஓகே, டேபிளும் இல்லை, எதுவும் ஸ்கீமாவும் எதுவும் கிரியேட் ஆகலை, வியூஸ் எதுவுமே இல்லை இதில். ஓகே, லெட் மீ ஷோ யூ திஸ். ஓகே, இதுக்கு தான் நம்ம மைக்ரேட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ என்னென்ன ஸ்கீமா இருக்குது அதை எல்லாம் மைக்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் அவங்களே ரெடி பண்ணுவாங்க, சீக்வல் ஸ்கிரிப்ட். இந்த ஸ்கிரிப்ட்ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் என்னென்ன காலம்ஸ் இருக்குது, அந்த ஈச் அண்ட் எவ்ரி காலமில் வந்து என்ன மாதிரியான டைப் ஆஃப் டேட்டா நம்ம ஆட் பண்ண முடியும், நியூமரிக் ஆட் பண்ண முடியுமா, இல்லை வேரியபிள் ஆட் பண்ண முடியுமா, எல்லாமே எடுத்து வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இதில் வந்து 3 காலம் இருக்குது, நேம், பேட்ச் அண்ட் லொக்கேஷன். அந்த ஈச் அண்ட் எவ்ரி காலமில் வந்து ரோல வந்து என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் வந்து சப்போர்ட்னு கொடுத்துருக்காங்க. தென் அந்த டேபிளுடைய நேம் கொடுத்துருக்காங்க. இது எங்கேருந்து மைக்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கிரிப்டில். இந்த ஸ்கிரிப்ட் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம் உங்களோட லோக்கல் மெஷினில். ஃபியூச்சருக்கு தேவை அப்படின்னா கேன் ஜஸ்ட் சேவ் ஸ்டாண்ட் மைக்ரேஷன் ஸ்கிரிப்ட் 01. அது ஒரு SQL ஃபைலாக ஸ்டோர் ஆகிடும். இதை நீங்கள் வந்து ரெகுலராக நீங்கள் மைக்ரேட் பண்ணிகிட்டே இருக்கணும், ரெப்ளிகேட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னா அது டாஸ்க் ஷெடியூலரில் போயிட்டு அந்த ஃபைலை பாயிண்ட் அவுட் பண்ணி நீங்கள் ரெப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஸோ டெப்ளாய் ஸ்கீமா கொடுக்குறேன். ஸோ இது போயிட்டு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் டேட்டா பேஸ் சர்வரில் போயிட்டு இட் மைட் ஹவ் ஆடட் த ஸ்கீமா மட்டும் ஆட் ஆயிருக்கும். இதில் போய் பாருங்க, இந்த இடத்துல ஸ்கீமா ஆட் ஆயிடுச்சு. இதில் போயிட்டு இப்போ நான் கண்டென்ட் செக் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எம்டியாக தான் வரும். ஏன்னா வெறும் நமக்கு ஸ்கீமா மட்டும்தான் வரும். அதில் நேம், அந்த பேட்ச் அண்ட் அந்த காலம், அந்த 3 காலம் காமிக்கும். அந்த ஸ்கீமா இருக்கும், பட் ஆனால் வந்து அதில் கண்டென்ட் எதுவும் இருக்காது. ஸோ இதில் ஸ்கீமா மட்டும் இருக்கு, உங்களுக்கு நேம், பேட்ச் அண்ட் லொகேஷன் காமிக்குது, பட் அதில் எதுவும் கண்டென்ட் இல்லை. இப்போ கண்டென்ட்டை மைக்ரேட் பண்ணுறதுக்கு வி கேன் ஜஸ்ட் மைக்ரேட் த டேட்டா. அது லாஸ்ட் ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, மைக்ரேட் டேட்டா கொடுத்த உடனே இதில் 3 ரோ ஆட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் நீங்கள் மைக்ரேட் பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க. ஆமான்னு அக்செப்ட் பண்ணிட்டு கேன் கோ அண்ட் ஸ்டார்ட் த டேட்டா மைக்ரேஷன். ஓகே, ஸோ டேட்டா பேஸ் மைக்ரேஷன் வந்து ஃபியூ செகண்ட்ஸ்லேயே உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ போயிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இதில் ரைட் கிளிக் பண்ணிட்டு யூ கேன் கோ அண்ட் செலக்ட் த டாப் 1000 ரோஸ். இப்போ நமக்கு அந்த சங்கர், சக்தி, தினேஷ் அந்த கண்டென்ட் வந்து இங்கே ஆட் ஆயிருக்கு. ஸோ வாட் எவர் டைப்போ மிஸ்டேக் எல்லாம் இதில் வந்து இட் இஸ் ஆல்ரெடி தேர், வாட் எவர் வி ஆடட். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆன் ப்ரமைசஸ்லேருந்து மைக்ரேட் பண்ணலாம், AWS RDSலேருந்தும் அஷூருக்கு கொண்டு வரலாம். நாட் ஒன்லி Azure SQL database, Azureோட SQL database, Azureோட SQL managed instance, even you can migrate it to Azure SQL VM also. ஸோ எல்லா டிஃப்ரெண்ட் சினாரியோஸும் ட்ரை பண்ணி பாருங்க டைம் கிடைக்கும்.